ரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் ஐயா ஹரிஹர் சர்மா ஐயாவோட பராபவ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 31 நாட்கள் இந்த தமிழ் மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன, கிரகச்சாரங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்கு, இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன, விசேஷ பலன்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம ஐயா சொல்லுவார். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம இப்ப பார்க்க போறது வருகின்ற ஆவணி மாசத்துடைய பலன்களை பார்க்க போறோம். இந்த ஆவணி அப்படின்னாலே சூரிய பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது சிம்மத்துல வருது. ஆவணி காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி மேஷத்துல எந்த கிரகங்களும் இல்லை. அந்த ராசி அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் மிதுனத்துல இருக்காரு. அதுக்கு அடுத்தது 4ஆம் இடமான கர்க்கடகத்துல புத பகவானும் உச்சம் பெற்ற குரு பகவானும் இருக்கிறாங்க. 5ஆம் இடமான சிம்மத்துல சூரியனும் கேதுவும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கன்னியில சுக்கிர பகவான் நீச்ச நிலையை அடைஞ்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்துல ராகு பகவானும், காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசியான மீன ராசியில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். சனி பகவான் ருத்ராகேஷன் ஆயிருக்கிறார். நம்ம இந்த ருத்ராகேஷன் சனி வக்ர பலன்களை ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அதுல உள்ளது பலன்களை பார்த்து தெரிஞ்சுங்க. அப்போ இப்படி இருக்கின்ற பொசிஷன்ல இந்த ஆவணி மாச பலன்கள், இந்த ஆவணி மாசம் தொடங்கக்கூடியது அப்படின்றது 18/8/2026 17/9/2026 வரலும் சற்றேறக்குரிய 31 நாள் இந்த மாசங்கள் இருக்கு. இப்ப இந்த 31 நாள்ல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள்ன்றதை பார்ப்போமா? அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, ராசிநாதனான சனி பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு. அவரை பிரகஸ்பதியான குருவுடைய பார்வை படுது. அப்ப எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி 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 வெற்றி. நீண்ட நாட்களாக சற்றேறக்குறைய 2019 6 மார்ச் 2026 வரையிலும் 7 சனியில் படாத பாடுபட்டு அவமானங்களையும் அசிங்கங்களையும் மட்டும் சந்தித்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு உச்சம் பெற்ற குருவின் பார்வை ராசியில் படுவதால் வெற்றி வெற்றி வெற்றி. கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. ராகு பகவான் அப்படின்னாலே திங்க் பிக் திங்க் பாசிட்டிவ் அப்படிம்பாரு. ஏன் அப்படின்னாக்க அவரும் ராசிநாதனுடைய வேலையை தான் செய்யணும். எல்லா கிரகங்களுக்கும் வீடு உண்டு. ஆனா சாயா கிரகங்களான ராகுவுக்கும் கேதுவுக்கும் வீடு கிடையாது. அவர்கள் எந்த வீட்டில் இருக்கின்றார்களோ அந்த வீட்டின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்ய போறாங்க. ராசிநாதனுடைய வீடு இன்னொரு வீடு கும்பம். அப்ப சனி பகவானோட வேலையை செய்யணும். ஆயுள் தீர்க்கம், ஆரோக்கியம் தீர்க்கம் குரு பகவானால் பார்க்கப்பட்டது. கடந்த காலகட்டங்களில் மகர ராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தது, லைஃப் பார்ட்னர்னால பிரச்சனைகள் இருந்தது, குழப்பங்கள் இருந்துச்சு. அது எல்லாமே குருவின் பார்வையினால தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல 4ஆம் இடத்திற்கு உண்டான செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போயிறாரு. படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் பணி நிரந்தரம் இல்லாதவர்களுக்கு பணி நிரந்தரமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் பண பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 8ஆம் இடத்துல சூரிய பகவானும் கேது பகவானும் இருக்கிறாங்க. 8ஆம் இடம் அப்படின்றது மறைவு ஸ்தானம். எப்பொழுதுமே சனி பகவானுடைய ராசிக்கு சூரியன் ஒத்து போவாரா, ஒத்து போக மாட்டாரு. அப்ப அவர் 8ல் போனது சிறப்பு. ஆனா என்ன ஒண்ணு, வீட்டை விட்டு வெளியில போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனா அந்த வெளியில போகக்கூடிய வாய்ப்புகள் சுபகாரியங்களுக்காக, 1 உத்தியோக நிமித்தமாக, 2 ஹையர் எஜுகேஷன் நிமித்தமாக, 3 வேலை நிமித்தமாக, 4 பண பரிமாற்றம் நிமித்தமாக. ஏன்னா தனக்காரனான குரு உச்சம் போட்டு பார்த்துட்டாரு.
பணத்துக்கு பொருள் தேடக்கூடியது, வியாபாரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய காலகட்டங்கள். அப்போ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க மகர ராசிக்காரர்கள் சிகரம் ஏறக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது நம்ம ராசியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, மாசாந்திர பலன் சொல்லும்போது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்லுவோம். அப்படி இந்த விரைவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 18/8/2026 சிம்மத்துக்கு புதன் வராரு. 1/9/2026 சுக்கிரன் துலாத்துல ஆட்சி பெறுறாரு. 3/9/2026 கன்னியில புதன் வராரு. இந்த 3 கிரகங்களும் டிரான்சிட் ஆகிறாங்க. எந்த இதுல? இந்த ஆவணி மாசம் 18/8/2026 இருந்து 17/9/2026 31 நாள்ல இந்த 3 கிரகங்களும் டிரான்சிட் ஆகிறாங்க. இந்த 3 கிரகங்கள் டிரான்சிட் ஆகிறது மகர ராசி என்பவர்களுக்கு என்ன பலன்களை தருவாங்க அப்படின்றத நம்மளோட ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக கைகூடும். கவலைப்பட தேவையில்லை. முயற்சிகளில் நிச்சயமாக சிறு சிறு தடைகள் இருந்தாலும் முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் சற்று கவனம் இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா 6, 7, 8 அதிபதிகள்லாம் சேர்ந்து இருக்க காலகட்டம்ன்றதுனால சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். அதுவும் ஆடி மாசத்துல பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும். ஏன்னா 6ஆம் அதாவது 7ஆம் இடத்துலயே எல்லாருமே சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமா போச்சு இந்த காலகட்டத்தில். ஏன்னா 12ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று போறதும் 6ஆம் அதிபதியோட சேர்ந்து 7ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காத உடல் நலத்துல பின்னடைவை கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் நிச்சயமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 9ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போறதுனால பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இது அமைய போறது. ஏன்னா தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் புதனும் சுக்கிரனும் அவரவர்கள் வீட்டில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸு, அந்த மாதிரி பேங்கிங் செக்டர்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க, தவிர சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸு, எந்த ஒரு விஷயத்திலையும் நுண்ணிய அறிவை பெற்று செய்ய வேண்டிய கலையில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருப்பவர்கள், அதை தவிர பாட்டு சங்கீதம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க, அதை தவிர தோல் வாத்தியம், அதாவது மிருதங்கம், இந்த ட்ரம்ஸ், இந்த மாதிரியான வாத்தியங்கள் இது பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இரும்பு சம்பந்தமான, சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கிரன் 1/9 வரப்போறது பெரிய விசேஷத்தை கொடுக்குறது. அவரே 5ஆம் அதிபதி. அதனால உங்களுக்கு ஒரு திரிகோணாதிபதி கேந்திரத்துல 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போறதும் 9ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்று போறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுடைய செல்வாக்கு, கௌரவம், பதவி, அந்தஸ்து இது எல்லாமே உயரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் உடல் நலத்துல சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா ராசிநாதன் 3ஆம் இடத்துல வக்கரகதி அடைகிறதுனால சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்களில் நிச்சயமான நிறைவேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உடல் நலத்துல 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனாலையும் உங்களுடைய உடல் சுகங்கள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால ஜாகிரதையா இருக்கிறது, அதிகமாக வெயில்ல டிராவல் பண்ணாம ஜாகிரதையா இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஜாகிரதையா இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுத்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா எந்த கோவிலுக்கு போகலாம், என்ன எளிய பரிகாரங்களை செய்யலாம், எந்த கிரகத்துக்கு செய்யணும், அதை தவிர இந்த மாசத்துல முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் சிறு சிறு தளங்களோடன்னு சொன்னோம். சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கணும்னு சொல்றோம். அந்த சில நாட்கள் என்னது, அந்த சில நாட்கள்ல ஏன் செய்யக்கூடாது அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அதே அற்புதமா சொன்னீங்க ஐயா. மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது 9/9/2026, 10/9/2026, 11/9/2026. இந்த 3 தினங்களும் சந்திராஷ்டம தினங்கள். அப்போ அந்த 3 தினங்கள்ல புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணம் செய்கிறத தவிர்ப்பது சிறந்ததா இருக்கும். மகர ராசி என்பவர்களே, நீங்க சந்திராஷ்டம தினங்கள் சொல்லியாச்சு. உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ
இருக்கும் பொழுது சரியான முறையில் பலன் கிடைக்கல அப்படின்னா நீங்க வணங்க வேண்டியது அப்படின்றது திருக்கொள்ளிக்காடு. அது எங்க சாமி திருக்கொள்ளிக்காடு இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பக்கத்துல திருக்கொள்ளிக்காடு இருக்கு. அப்போ மகர ராசி சேர்ந்த நண்பர்களை பொறுத்தளவுக்கு அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, ரெண்டாவது ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, மூணாவது எம்பெருமான் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அபிஷேகம். சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு சிவன் கோயில், அந்த சிவன் கோயிலில் நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவான், சனீஸ்வர பகவானுக்கு உகந்த நாள் சனிக்கிழமை, அவரும் உகந்த நேரம் அப்படின்றது காலையில் 6 to 7 சனி ஓரை, ஒரு எழுதீபம் 9 முறை பிரதட்சணம். அடுத்தது அந்த மாசத்துல வரக்கூடிய கடைசி சனிக்கிழமை, அந்த கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு அங்க உள்ள சிவாச்சாரியார்ட்ட சொல்லி ஒன்று தயிர் சாதமோ இல்லாட்டி எள் சாதமோ, அது தயிர் சாதம் எள் சாதம் ரெண்டுமே, எள் அப்படின்றதும் தயிர் அப்படின்றதும் சனி பகவானுக்கு இஷ்டப்பட்டது. அப்ப அதை நைவேத்தியம் பண்ணி வர பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணினோம்னாக்க கண்டிப்பா வெற்றி கிடைக்குமா? கிடைக்கும். வரக்கூடிய தடைகளும் தாமதங்களும் விலகும். சரி, இப்ப இந்த மகர ராசியை பொறுத்தளவுக்கு 18/8/2026 17/9/2026 வரையிலும் 31 நாளும் என்னென்ன நல்லது என்னென்ன கெடுதல்கள் அப்படின்றத கன்க்ளூஷனா நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை அவர்களுடைய சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 4ஆம் அதிபதி 4க்கு 3ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. பேச்சில் மிக கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் சரி, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனும் சரி ஆட்சி பெற்று இருப்பதால் 9-10 ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தர்ம கர்ம அதிபதி யோகம் வர்றதுனால கண்டிப்பாக பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலியமாக வெளியூர் வெளிவாரணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அரசாங்கத்தின் மூலியமாக திடீர் யோகங்களும் திடீர் மறைந்த யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆட்சி பெற்ற சுக்கிரனா இருக்காரு. அதனால கலைத்துறையில இருக்கிறவங்க, அதை தவிர கல்வி, அதை தவிர பேங்கிங் அக்கௌண்ட்ஸ், கோல்டு பேங்கிங் அக்கௌண்ட்ஸ், சார்ட் அக்கௌண்ட், இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் இருக்கும். அதாவது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்றவங்க, அதாவது காவல்துறை சட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்ததுலையானால் 12ஆம் அதிபதி சப்தமத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல சிறு தொல்லைகள் இருக்கும். அதிகமான முதலீடுகள் போட வேண்டிய கட்டாயம் வரும். அதனால கொஞ்சம் பொறுமையா பார்த்து போடுறது நல்லது. திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா ஆடி மாசத்துல பார்த்துருக்க முடியாது, இப்ப ஆவணி மாசத்துல கண்டிப்பாக திருமண பாக்கியம் உண்டு. மொத்தத்துல பார்க்கும் பொழுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த பராபவ வருஷம் ஆவணி மாசம் நிச்சயமாக வந்து சேரும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கும்பராசி நேயர்களே, அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார், வக்ரகதியில இருக்கார். ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல போயிருக்கு. அதனால சிறு கடன்கள் வாங்க வேண்டி இருக்கும், பணப்புழக்கம் இருக்கும். ராகு ராசியிலே இருக்கிறதுனால அதீதமான கற்பனை வளம் அதெல்லாம் அதிகமாக இருக்கும். எல்லாவற்றையும் தான் அடையணுன்ற ஒரு நோக்கம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சப்தமாதிபதியான சூரியன் ஆட்சி பெற்று போறார், கேதுவோட சேர்ந்து இருக்கிறதுனால எதிர்பாலனத்தவர் மூலியமாக எப்பேற்பட்ட தொந்தரவாக இருந்தாலும் பாதியாக குறையக்கூடிய வாய்ப்பு. பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம். பார்ட்னர்களுடைய கை ஓங்கி இருந்தாலும் இப்போ கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பொதுவாகவே பார்க்கும்போது இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை பத்தி பேசுவோம். இந்த மாசம் பார்த்தலையானால் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி 3க்கு 3 என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி, அதாவது ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதுசாக அதிகமாக பணத்தை போட்டு முதலீடு செய்து, நீங்கள் கடன் வாங்கி முதலீடு செய்து அதன் மூலியமாக லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். குழந்தைகளுக்காக சிறு செலவுகள் செய்ய வேண்டிய காலகட்டாயமாக அமையும்.
சரி, இந்த மாசத்துல புதனுடைய மாற்றமும் சுக்கிரனுடைய மாற்றமும் எந்த வகையான ஏற்றத்தை கொடுக்கும்னா ஐயா கிட்ட கேட்போம். அருமையா சொன்னீங்க. இப்ப பொறுத்தளவுக்கு மாறும்போது சுக்கிர பகவான் எங்க இருக்காரு அப்படின்னாக்க 18/8/2026 வரையிலும் புத பகவான் இருக்கிற இடம் சிம்மம் ராசிக்கு சப்தமத்துல இருக்காரு. அங்க அவர் மட்டும்தான் இருக்காரா அப்படின்னா சூரிய பகவானும் இருக்காரு, கேது பகவானும் இருக்காரு. புதனும் சூரியனும் சேர்ந்து இருந்தா அதுக்கு பேரு புத ஆதித்ய யோகம்னு பேரு. அப்ப கும்ப லக்னத்தை சேர்ந்த மாணவர்களா இருந்தாலும் சரி, மாணவிகளா இருந்தாலும் சரி, படிக்கின்ற கல்வியில் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்லக்கூடிய IIT, JEE, நீட், இதே போல மத்திய அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். மாநில அரசு உத்தியோகத்தில் ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்குமா? வாய்ப்பு கிடைக்கும். அதே போல 5ஆம் இடத்துல உள்ள செவ்வாய் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புகழின் உச்சிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறது தவிர பரிவர்த்தனை யோகமும் பெற்று இருக்கிறதுனால புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடியவங்க, இந்த PhD இதை பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே கேட்ட இடத்துல யூனிவர்சிட்டி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதற்கு உண்டான பொருளாதாரம் கிடைச்சிருமா? பொருளாதாரமும் கிடைச்சிரும். அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இது ஏற்றமான காலகட்டம். ஆனா ராசியில ராகு இருக்கிறது, உடல் நல தொந்தரவுகளை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷத்தின்படி முழங்கால் வலி, மூட்டு வலி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராகு அப்படின்றது இருதய தொடர்புடைய வாய்ப்புகள் உண்டு. கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருதய தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர அந்த இடத்த சூரிய பகவானும் பார்க்குறாரு. சூரிய பகவான் பார்க்கறதுனால உஷ்ண தொடர்புடைய உபாதைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா வெளியில சாப்பிட்றத தவிர்க்கணும். ஒன்று, எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்றத தவிர்க்கணும். அதுக்கு அடுத்தது இனிப்பு பதார்த்தங்களை சாப்பிட்றத தவிர்க்கணும். வாக்கிங் போகணும். இது பண்ணினா வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் விலகும். சரி, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசி அதிபதியான சனி பகவான் வக்ரத்துல பலம் இழந்திருக்காரு. இந்த ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரையிலும் யார்கிட்டையும் வாக்குவாதம், விதாண்டாவாதம் செய்யறதை தவிர்ப்பது கரெக்டா இருக்கும். யாருக்கும் வாக்குறுதி, ஜாமீன் ஜவாப்பு போடுறது தவிர்ப்பதும் சிறந்ததா இருக்கும். சரி, மொத்தத்தில் நம்ம எப்பொழுதுமே மாசாந்திர பலன்கள் பார்க்கக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு 18/8/2026 மாசம் பிறக்கிற அன்னைக்கு புத பகவான் சிம்மத்தில் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது 1/9/2026 துலாத்துல சுக்கிரன் வராரு. 3/9/2026 கன்னியில புதன் வராரு. இப்ப இந்த 3 கிரகங்களுடைய டிரான்சிட் என்னென்ன நற்பலன்களை தரப்போகுது அப்படின்றத நம்ம KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. அதாவது சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். 5ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது, ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கோணத்துல போய் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். உங்களுக்கு அந்தஸ்து, புகழ், கௌரவம் இதெல்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா 1/9 பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பெரிய மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது வெளியூர் வெளிமாநிலம் சென்று உங்களுடைய பதவி அந்தஸ்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பணப்புழக்கம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மறைந்த இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்பு, ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக, கணிதம் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும்னு சொன்னோம். இருந்தாலும் எந்தெந்த நாட்கள் இந்த முயற்சிகளுக்கு உண்டான தள்ளி வைக்கணும் அப்படின்றத பற்றியும் நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த முயற்சிகள் தள்ளி வைக்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது சந்திர ஆஷ்டமம். ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வர்றது சந்திராஷ்டம தினங்கள். சந்திரனுடைய ஒளி கிடைக்கல அப்படின்னா மனம் பேதலிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடும். அந்த காலகட்டங்கள் நாம் எடுக்கின்ற முடிவுகள் தவறுதலாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த நாளை இப்போ பார்ப்போமா? 12/9/2026 மற்றும் 13/9/2026 இந்த 2 நாட்களும் சந்திராசிரம நாட்கள். இந்த காலகட்டங்களில் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. பண்ணினோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, கும்பராசி நேயர்கள்
கிடைக்க வேண்டிய பலன்கள் நல்பலன்கள் கிடைக்கல அப்படின்னா வணங்க வேண்டிய தெய்வம் தேனி மாவட்டத்துக்கு பக்கத்துல குச்சனூர்ன்ற ஒரு இடம் இருக்கு. அங்க சனீஸ்வரனுக்கு தனி சன்னிதானம் இருக்கு. ஒரு முறை இந்த 18/8/2026 இருந்து 17/9/2026 ஒரு முறை போயிட்டு அந்த குச்சனூர்ல சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக தெய்வத்தை சாப்பிட்டுட்டு வந்தோம்னாக்க வர பிரச்சனை வந்த பிரச்சனை விலகுமா? விலகும். சாமி எனக்கு அவ்வளவு தூரம் போக வாய்ப்பு இல்லை, எங்கேயாவது பக்கத்துலேயே ஏதாவது எந்த பரிகாரம் சொல்லுங்கன்னாக்க நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள ஏதாவது ஈஸ்வரன் கோயில்ல உள்ள நவகிரகத்துல உள்ள சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை அவருக்கு இஷ்டமான ஹோரை சனி ஹோரை காலையில 6 to 7 நேரா போயிட்டு ஒரு எழுதுவத்தை போடுங்க. 9 முறை பிரதர்ஷனம் வாங்க, சரணாகதி அடைங்க. அந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு எம்பெருமான் சனீஸ்வர பகவானுக்கு அங்க உள்ள சிவாச்சாரியார்ட்ட சொல்லி ஒன்று எல் சாதம் இல்லாட்டி தயிர் சாதத்தை நைவேத்தியம் பண்ணி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க. 2 அதே போல இந்த ஆவணி மாதம் தொடங்கக்கூடிய நாள்ல இருந்து அந்த ஒரு மாசமும் நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலை அப்படின்றது பசு பராமரிக்கிற இடம். பசுல தான் நம்மளுடைய இந்து மத தர்மசாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறது. பசுல சகல தேவதைகளும் வாசம் செய்யக்கூடிய இடம். அப்படியேற்பட்ட பசுக்களுக்கு அகத்திக்கீரை புல்லு வைக்கோல் வாங்கி கொடுத்துக்கிட்டு வாங்க. இதை தவிர வேதத்தை நாம ரட்சிச்சோம்னா வேதம் நம்மளை ரட்சிக்கும். அப்ப நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள ஏதாவது ஒரு வேத பாடசாலைக்கு இந்த ஆவணி மாசத்துல ஏதாவது ஒரு ப்ரொவிஷன்ஸ், ஒன்று எண்ணெயோ இல்லை மளிகை சாமானோ உங்களால் என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுங்க. அதுக்கு அடுத்தது சனீஸ்வரன் சம்பந்தப்பட்டது. சனி வக்ரமா இருக்கிறதுனால நம்மளுடைய தெரு பராமரிக்கிறாங்கல்ல, இந்த கார்பரேஷனை சேர்ந்தவங்க பராமரிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு செருப்பு, அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு உபகரணங்கள் எதாவது வாங்கி கொடுத்துட்டுவாங்க. அப்போ இதை மாதிரி வாங்கி கொடுக்கும்போது வர பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் விலகும். ஏன்னா சனிக்கு இஷ்டப்பட்டது தோல். அந்த பாதரட்சை வாங்கி கொடுத்தோம், ஷூ வாங்கி கொடுத்தோம்னாக்க வர பிரச்சனை விலகும். சரி, இந்த 18/8/2026 17/9/2026 வரை 31 நாள்ல இந்த கும்பராசி நேயர்களுக்கு என்ன நல்லது என்ன கெட்டது அப்படின்றத கன்க்ளூஷனா நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. அதாவது கும்பராசியை பொறுத்தவரையிலும் எண்ண அலைகள் அதிகமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு தொல்லைகள் வரும். பார்ட்னர்ஷிப், அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல அதிகமாக முதலீடுகள் போட வேண்டிய கட்டாயம் வரும். பொறுமையாக பார்த்து செய்வது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதோ, யாருக்கும் பணம் உதவி பண்ணுவதோ, அதாவது கடனுக்கு வட்டி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை இப்ப சதிக்க பண்ணாதீங்க. உங்களுக்கு உண்டான பணம் அதிகமாகவே வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பேச்சில் கட்டுப்பாடாக இருப்பது ரொம்பவும் நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றமான காலம். குழந்தை பிராப்திக்கு வழி உண்டு. ஆண் மலட்டுத்தன்மை இல்லாத காலகட்டமாக அமையும். எதிர்பாலினத்தவரோடு சிறு பிரச்சனைகள் வரும். அது தவிர பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் போய் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, கடன் மூலியமாக சுப செலவுகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். என்ன இருந்தாலும் சனி பகவான் 2ஆம் இடத்தில் வக்கர நிலையில் இருப்பதினால் உடல் நலத்துல கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. அதீதமான அலைச்சல் பண்ணாதீங்க. பொறுமையா இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் பேச்சை குறைப்பது ரொம்பவும் நல்லது. இல்லைன்னா பேச்சின் மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதோட கடன் சுமையை ஏற்றுக்கொள்வதும் ஜாகிரதையாக ஏற்றுக்கொள்வது நல்லது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 80 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த பராபவ வருஷம் ஆவணி மாசம் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த மீனராசி என்பர்களே, ராசிநாதனான குரு ராசிக்கு 5ல் இருந்துகிட்டு அங்க உச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கிறார். எப்ப ராசிநாதன் ராசியை பார்த்துட்டாலே வெற்றி 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 வெற்றி. அதுவும் தனக்காரனான குரு உச்சம் பெற்று பார்க்கிறாரு. மிக சிறப்பு. மீன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் புத்திர வாக்கியம் இல்லாதவர்கள், குழலினிது யாழினிது எம்மக்கள் குரல் கேளாதோர் அப்படின்னு இருக்கிற மீனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா இந்த ஆவணி மாசத்துல வம்சம் விருத்தி ஆயிடுமா? விருத்தி ஆகிப்படும். ராசிநாதனை பார்க்கிறாரு, 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்காரு. கண்டிப்பா புத்திர பாக்கியம் கிடைக்குமா? புத்திர பாக்கியம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் பெற்றவர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விலகுமா? விலகும். அதே போல ராசிக்கு 9ஆம் இடமான விருச்சிகத்தை 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பார்க்கறதுனால
புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உயர்கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது வெளியூரா இருக்கட்டும், அது வெளிமாநிலமா இருக்கட்டும், வெளிநாடா இருக்கட்டும் கிடைக்கும். எப்படி சாமி சொல்றீங்க? ராகு இருக்காரு 12ஆம் இடத்துல. 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. வெளியூர் வெளிமாநில தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடியவர். படிப்புக்காகவும் உயர்கல்விக்காகவும் வேலை நிமித்தமாகவும் எடுக்கின்ற முயற்சிகள், அங்க போயிட்டு பிஆர், விசா, சிட்டிசன்ஷிப் எது கேட்டாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள். சரி, ரொம்ப சந்தோஷம் சாமி. என்ன சாமி ஒரு இக்கு வைக்கிறீங்க? ராசியில சனி பகவான் இருக்கின்றார். சனி பகவான் வக்ரகதியில இருக்கிறாரு. அப்போ உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் இருக்கணும். அலைய வேண்டியதுதான், தெரிய வேண்டியதுதான், சம்பாதிக்க வேண்டியதுதான். பணம் முக்கியம்தான், ஆனா பணமே முக்கியம் அல்ல. பணத்துக்கு முன்னாடி நம்ம ரொம்ப ஓவரா ஓடணும்னாக்க அது நம்ம உடல் நலத்தை பாதிக்கும். அதுவும் சனி பகவான் வக்ரகதியில இருக்கிறதுனால பாத வலி, மூட்டு வலி, யூரினரி இன்ஃபெக்ஷன் இது எல்லாமே அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்ப இருக்கிறதுலே எது முக்கியம் அப்படின்னா, தானத்தில் சிறந்தது அன்னதானம், அதை விட சிறந்தது நிதானம். அப்ப மீனராசிக்காரர்கள் நிதானமா இருந்து போனோம்னா வெற்றி கிடைக்குமா? வெற்றி கிடைக்கும். சரி, நம்ம எப்பொழுதுமே மாச பலன்களை எதை வச்சு சொல்லுவோம் அப்படின்னாக்க, விரைவாக செல்லும் கிரகங்களான செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றத்தை வச்சுதான் மாச பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இந்த 4 கிரகங்களும் இந்த மாசத்துல என்னென்ன நற்பலன்களை எந்தெந்த இடத்துல இருந்துட்டு பண்ண கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்மளோட கேஎஸ்ஐயங்கிறவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. அதாவது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி நடக்கிறது. ஜென்ம சனி இருந்தாலும் உங்களுடைய ராசியை குரு பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படுகிறது. இதனால அசிங்கம் அவமானம்லாம் பட்டுட்டு இருந்தது கொஞ்சம் கம்மியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் 7ஆம் இடத்தில் புதன் ஆட்சி பெற்று போறார். 9ஆம் மாசம் 3ஆம் தேதி செப்டம்பர் 3லிருந்து ஆட்சி பெற்று மூல திரிகோண வீட்டுல போய் உட்கார்றார். இதன் மூலியமாக என்ன ஆக போறது அப்படின்னா, எதிராளிகளின் கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பார்ட்னர்ஷிப், அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் எதுவாக இருந்தாலும் ஜாகிரதையா பார்த்து போறது நல்லது. ஏன்னா எதிராளிகளின் கை ஓங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 8ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறார். எப்போ? 1/9/2026 இதன் மூலியமாக பார்த்தேனால் மறைந்து இருக்க வேண்டிய கட்டாயம் வரும். அதனால பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் பேசுறதுக்கு ஜாகிரதையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 9ஆம் இடத்துல, அதாவது 9ஆம் இடத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அப்படின்னு பார்த்தேனால் செவ்வாய், அவர் 4ஆம் இடத்துல இருக்கார். அதனால மேல் படிப்பு விஷயத்துல நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நிச்சயமாக சிறு சிறு தொல்லைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அரசாங்கத்தின் மூலியமாக வரும். புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு, வெப்பம் சூடு சம்பந்தமான உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு, தோல் மற்றும் சிறுநீர் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இது அமைப்போறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலைன்னா உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா என்ன எளிய பரிகாரம், எந்த கோவிலுக்கு போகலாம்? அதை தவிர இந்த மாசத்துல முயற்சிகள் கைகூடும்னு சொன்னாலும் எந்தெந்த நாட்கள் முயற்சிகளை கைவிடுவது நல்லது அப்படின்றத பத்தி ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமா சொன்னீங்க. இது இந்த 18/8/2026 17/9/2026 31 நாள். இந்த 31 நாள்ல மீன ராசிக்காரங்க தவிர்க்க வேண்டிய நாள். அதாகப்பட்டது புதிய முயற்சிகள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தவிர்க்க வேண்டிய நாட்கள் 19/8/2026, 14/9/2026, 15/9/2026, 16/9/2026. இந்த 4 நாட்களும் புதிய முயற்சிகள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது சிறந்ததா இருக்குமா? சிறந்ததா இருக்கும். சரி, இந்த மீனராசிக்கு அன்பர்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் சரியான பலன்கள் கொடுக்கல அப்படின்னா நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் காஞ்சிபுரம் பக்கத்துல உள்ள அரக்கோணம் பக்கத்துல கோவிந்தவாடி அகரம் பாலாற்றின் கரையில சங்கராச்சாரியார் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளால் நிறுவப்பட்ட தட்சிணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில போய் வழிபடுங்க. அவருக்கு போயிட்டு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி சாத்துங்க. வெற்றி 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 கிடைக்குமா? கிடைக்கும். சாமி, எனக்கு கோவிந்தவாடி அகரம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள ஏதாவது ஒரு கோயில்ல உள்ள சிவன் கோயில்ல உள்ள நவகிரகத்துல உள்ள குரு பகவானுக்கு வாரம் வியாழக்கிழமை
வியாழன் ஹோரையான குரு ஹோரை, வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹோரை அப்படின்றது குரு ஹோரை. குரு ஹோரையில் ஒரு நெய் தீபம் போடுங்க, 9 முறை பிரதட்சணம் வாங்க. அடுத்தது அந்த மாசத்துல ஆவணி மாசத்துல வரக்கூடிய கடைசி வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானின் அதிதேவதையான தட்சிணாமூர்த்திக்கு 154 எண்ணிக்கை இல்லாட்டி 108 எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலை போட்டு வணங்குங்க. அன்னைக்கே சுண்டல் பண்ணிடுங்க. வெள்ளை மூக்கு கடலை மாலை சுண்டல் பண்ணி தட்சிணாமூர்த்திக்கு நைவேத்தியம் பண்ணி வர பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க. வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்துமா வயிறு வாழ்த்தும். அது நம்மளுடைய தடசங்களை விளக்குமா தடசங்களை விளக்கும். சரி, மீனராசி என்பவர்களுக்கு 18/8/2026 17/9/2026 வரையிலும் கன்க்ளூஷனா என்னென்ன நல்லது என்னென்ன கெட்டுதல் அப்படின்றத நம்மளோட கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமா சொன்னீங்க. மீன ராசியை பொறுத்தவரை உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, அதிகமான மூலதனம் போட வேண்டிய கட்டாயம் வரும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய, நிச்சயமாக வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. புதிய வீடு மனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். நினைத்த ஊர் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மறைந்த இடத்திலிருந்து பொருள் சேர்க்கையை கொடுப்பார். இருந்தாலும் உடல் நலத்துல கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 8ஆம் இடத்துல சுக்கிரன் போய் உட்கார்றார், ஆட்சி பெற்று போறார். அதுவும் இந்த குரு ராசிக்கு சுக்கிரனுடைய 8ஆம் இடம் அந்த அளவு விசேஷத்தை கொடுக்கறது இல்லை. முயற்சிகள்ல சிறு சிறு தடைகள் இருந்தாலும் 1/9 நிச்சயமாக முயற்சிகள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமைய போறது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனா இந்த மீன ராசிக்காரர்களுக்கு 75 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த பராபவ வருஷம் ஆவணி மாசம் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.